சூனியக்காரிகளின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் என்ன இந்த மெயின் பாயிண்ட். இதுல சூனியக்காரிகள் அல்லது சூனியக்காரர்கள் எல்லாரும் வருவாங்க. அந்நஃபாத்தாத் என்று சொன்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று அந்நிசாஉ ஸாஹிராத் சூனியக்கார பெண்கள், அல்லது அந்நுஃபூசுன் நஃபாத்தாத் முடிச்சுகள்ல ஊதக்கூடிய கெட்ட ஆத்மாக்கள், ஆண் பெண் சூனியக்காரர்கள் எல்லாம் வருவாங்க. ஆக கெட்ட பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த உலகத்தில சூனியம் என்று சொல்லக்கூடிய பாவம். அதுக்கு தமிழ்ல சூனியம் என்பாங்க, செய்வின என்று சொல்லுவாங்க, பில்லி என்று சொல்லுவாங்க, வசியம் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுக்குள்ளான. இன்றைக்கு முழு உலகத்துடைய முஸ்லிம்களை மாத்திரம் இல்ல, அந்நியர்கள் முழு உலக நாடுகளுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கண்கட்டி கலை தான் என்ன இந்த சூனியம். இங்கிலீஷ்ல பிளாக் மேஜிக் என்று சொல்லுவாங்க. ஏன் இது என்ன அப்படி இதுல என்னதான் இருக்குது? இது எவ்வளவு பெரிய பாவம். புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், ஏ மக்களே உங்களை நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். வமா ஹுன்ன, கேட்டாங்க சஹாபாக்கள், அந்த 7 பாவத்தையும் சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, முதலாவது அஷ்ஷிர்க் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. இரண்டாவது சொன்னாங்க கொலையே சொல்லல. இரண்டாவது சொன்ன பாவம் வஸ்ஸிஹர், சூனியம். அவ்வளவு பெரிய பாவம். ஏன் அவ்வளவு பெரிய பாவம்? இந்த சூனியத்துல 70 வகைகள் இருக்கு. 70 வகை. அந்த 70 வகையும் சொல்ல போனா அதுக்கு ஒரு 7 நாள் தேவை. ஆகையால முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அதுல முதலாவது வகை தான் என்ன? சிஹ்ரு தஃப்ரீக், அதாவது கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறது. கணவன் மனைவி நல்லா இருந்தா சிலாக்களுக்கு பிடிக்காது, குடும்பமே பிரிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸௌஜி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்து இருக்காங்க கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறது சூனியத்தின் மூலமாக. இரண்டாவது தான் சிஹ்ருல் மஹப்பா, அன்பை உண்டாக்குறது. சொல்லுவாங்களே, சில ஊருக்கு போயிடாதீங்க, கோப்பியை ஊத்தி தந்துருவான், மர அங்கதான் உங்களுக்கு பொஞ்சாதி. சில ஊருக்கு போயிடாதீங்க, கோப்பியை ஊத்தி தந்துருவான், கோப்பிக்குள்ள விஷயம், மர கோப்பியை குடிச்சா அவர் மல்லோ வீட்டுக்கு வர மாட்டார், அங்கே இருந்துருவார், அவர் கொண்டும் தெரியாது. ஏன்? அன்பை உண்டாக்குற இயல்புல இல்லாத அன்பை கோப்பியை கொடுத்ததோட அவ பார்த்தா கறிக்கட்ட மாதிரி இருப்பா, ஆனா இவருக்கு அன்பு உண்டு. அதுதான் சொல்றேன் சிஹ்ருல் மஹப்பா. ஒரு மனிதனை இல்லாத அன்பை உண்டாக்குற, கல்புல இல்லாத காதலை உண்டாக்கி கல்யாணம் முடிக்க வைக்கிறது ஆகப்பெரிய ஹராம். மூணாவது சிஹ்ருல் மரல், நோயை உண்டாக்குற. நல்ல உஜாரா இருந்தவர், நல்ல வியாபாரத்துல முன்னுக்கு போனார், திடீர்னு பார்த்தா நோயாளி ஆயிட்டேன். நோய் இல்ல, அது சூனியம். நாலாவது சிஹ்ரு தஹய்யுல், ரியாலிட்டிக்கு மாற்றமாக ஒன்றை காட்டுறது. கவுத்த போட்டா பாம்பு மாதிரி விளங்கும், தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுப்பான், ஒரு ஜாதி கம்பெடுப்பான், அதை பார்த்தா ஊதினா அது பறவையா பறக்கும். இது ரியாலிட்டி இல்ல, இது கண்கட்டி வித்து. இதுக்கு சொல்ற சிஹ்ரு தஹய்யுல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சூனியக்காரர்கள் என்ன செஞ்சாங்க? அப்படியே தூக்கி போட்டாங்க, கவுத்த போட்டாங்க, அது பாம்பு மாதிரி விளங்கிச்சு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாவை போட்டாங்க, அது உண்மையான பாம்பாக மாறி முழு பாம்பையும் விளங்கிச்சு. அஞ்சாவது அதுவும் ரொம்ப பயங்கரமான விஷயம், சிஹ்ருல் ஜுனூன், பைத்தியத்தை உண்டாக்குறது. சூனியத்தால பைத்தியமானாக்களும் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனா சூனியத்துக்கு தானா இயங்குற சக்தி இல்ல, அல்லாஹ் அப்படி ஒன்று வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும்? சூனியமும் பலிக்கும். அடுத்தது சிஹ்ரு தஅதீலி ஸவாஜ் அவ் ரிஸ்க், இவருக்கு வரக்கூடிய வருமானத்தை அல்லது கல்யாணத்தை தடுக்கிறது. கல்யாணம் பேசுறாங்க தான் 30 வயசாயிட்டு 35, கல்யாணம் ஒன்றுமே செட் ஆகுது. வயசும் போய் போகுது, பணமும் இருக்குது, பலமும் இருக்குது, சொத்தும் இருக்குது, செல்வமும் இருக்குது, ஆனா கல்யாணம் செட் ஆகுது. எத்தனையோ தொழிலை செஞ்சிருப்பார், வெளிநாட்டுக்கு போறாராம். நாங்க பிறந்த காலத்துல இருந்து வெளிநாட்டு தான், கண்ட ஒன்றுமே. எவ்வளவு உழைச்சாலும் கையில நிக்கிறல்ல, என்ன? சூனியம் செய்யப்பட்டிருக்கு. நீங்க யோசிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் தலைவருக்கே சூனியம் செய்யப்பட்டுச்சீங்க, நமக்கெல்லாம் பெரிய விஷயமா? அதுக்கு தான் என்ன செய்யற, எந்த நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த குல் சூரா முனை நாங்க ஓதினா சூனியத்துடைய பாதுகாப்பை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை காப்பாற்றுவான். இந்த சூனியத்துடைய சட்டம் என்ன? 70 வகையில முக்கியமான 6 வகையை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த சூனியத்துடைய சட்டம் ஹுக்மு சிஹ்ரி ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த சூனியத்துடைய சட்டம் முஹர்ரமுன் தஹ்ரீமன் கத்இயன், பச்ச ஹராம்.
சூனியத்தை படிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ எந்த அனுமதியும் கிடையாது. இது பெரும் பாவம். அல்லாமா ரஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறான், பெரும் பாவம் என்று கிதாப். அந்த கிதாபுல பெரும் பாவங்கள்ல இந்த லிஸ்ட கொண்டாடுறாங்க சூனியத்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடுக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமிதியில வருது, ஹத்துஸ் சாஹிரி, சூனியக்காரனுடைய தண்டனை என்ன தெரியுமா? அவன் கழுத்தை வெட்டுவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பஜாலா இப்னு அப்தா என்பவருக்கு கடிதம் எழுதினாங்க. அபூ தாவூத்ல வருது, உக்துலு குல்ல சாஹிரின் வ சாஹிரத்தின், யார் யாரெல்லாம் ஆண்கள்ல சூனியம் செய்யறாங்களோ அவ்வளோ ஆம்பளையையும் கொல்லுங்க, யார் யாரெல்லாம் பெண்கள்ல சூனியக்காரர்களோ அவ்வளோ பெண்களையும் கொல்லுங்க. இந்த சூனியம் செய்யறதுக்குரிய தண்டனை என்ன? இந்த சூனியக்காரர்கள் இஸ்லாமிய நாடாக இருந்தா இது சூனியக்காரர்களுடைய கழுத்து வெட்டப்படும். அவ்வளவு பெரிய பாவம், லேசான பாவம் இல்லை இந்த சூனியம். உலமாக்கள் பல விதத்திலையும் இந்த சூனியத்துக்கு ஆபத்து